இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். நீதிமொழிகள் 19 அதிகாரம் 20 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவன் தன் சக மாணவனிடம், இந்த ஒரு ஆண்டு மட்டுமே இந்த ஆசிரியர் அளந்துவிடும் அறிவுரைகளை கேட்க வேண்டும், அப்புறம் அவருடைய கதைகளை கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்று கூறிக்கொண்டான். ஏனெனில் அவனுடைய மனதிலே அந்த ஆசிரியருக்கு தெரிந்ததெல்லாம் கணித பாடம் மட்டுமே என்று எண்ணிக்கொண்டதால் அவர் கூறும் வாழ்க்கையின் அனுபவங்களின் அறிவுரைகள் அவனுக்கு ஒரு முடிந்து போன கதையைப் போல கசப்பாக இருந்தது. அந்த ஆண்டு முடிந்ததும் அந்த மாணவன் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சியடைந்து மேற்படிப்பிற்காக கல்லூரியில் சேர்ந்து விட்டான். இனி அந்த ஆசிரியருடைய அறிவுரைகள் எனக்கு அவசியமில்லை, நான் என் அலுவல்களை எங்கு சென்றாலும் நானே பார்த்து கொள்வேன் என்று எண்ணியிருந்தான். ஆண்டுகள் கடந்து சென்றது. அவன் தன் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்த போது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் அந்த ஆசிரியருடைய அறிவுரையானது அவனை பின்தொடர ஆரம்பித்தது. கணித பாடத்தில் நன்கு தேர்ச்சி பெற்றதால் வாழ்க்கையில் ஜெயித்துவிட்டேன் என்று இருந்தவன் இப்பொழுது வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். கணித ஆசிரியர் பாடத்தை மட்டும் கற்பிக்கவில்லை, வாழ்க்கையையே கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இது போலவே இன்று சில மனிதர்கள் வேதத்தையும் அதன் அறிவையும் அதை தங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்களையும் குறித்து எண்ணிக்கொள்கின்றார்கள். இந்த ஊழியர் கூறும் வார்த்தைகள் எனக்கு ஏற்புடையதாக இல்லை, எனவே நான் இவ்விடத்தை விட்டு எனக்கு ஏற்ற இடத்திற்கு சென்று விடுவேன் என எண்ணி அவ்வாறே மாறிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், எங்கு சென்றாலும் தேவனுடைய விதையாகிய தேவனுடைய வார்த்தை என்னும் வசனம் விளையும் நல்ல நிலமாக என்னுடைய இருதயம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்காக நமக்கென்று தேவன் கொடுத்த ஊழியர்கள், மூப்பர்கள் நம்முடைய பலவீனங்களை சுட்டி காண்பிக்கும் போது மனதிலே வேதனைகள் நமக்கு உண்டாகலாம். நீதிமான்கள் நம்மை தயவாய் குட்டி நம்மை கடிந்து கொள்வது நம் தலைக்கு எண்ணெயை போல் இருக்க வேண்டும். ஆதலால் அந்த கடிந்து கொள்ளுதலை நம்முடைய சிந்தையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவை உங்களது கண்களை தெளிவுபடுத்தும். நம் பலவீனங்களை நாம் மேற்கொள்ள அது உதவி செய்யும். ஆம் பிரியமானவர்களே, நீதிமானின் கடிந்து கொள்ளுதல் இப்பொழுது கசப்பாக இருந்தாலும் அதை ஏற்று தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்பவர்கள் வருங்காலங்களில் இனிப்பான சுவையுள்ள ஆசீர்வாதங்களை கண்டு கொள்கின்றார்கள். இந்த நீதிமான்கள் நீங்கள் வாழ்க்கையில் செழிப்படையும் போது தங்கள் சொந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றது போல அக்களிப்பார்கள். எனவே அப்படிப்பட்டவர்கள் உங்களை கடிந்து கொள்ளும் போது எதிர்த்து பேசாதிருங்கள், உங்கள் மனதை கடினப்படுத்தாதிருங்கள். தயவாய் அவைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் திருந்த வேண்டிய இடங்கள் இருந்தால் அவைகளை சீர் செய்து முன்னேறி வெற்றி பெறுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை என் தேவனீர் கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், அதை என் தலை அல்ல தட்டுவதில்லை என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய தூதுவர்கள் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவர் வெளிப்படக்கூடிய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அவற்றுக்கு எதிர்த்து நிற்காமல் கீழ்ப்படிந்து கர்த்தாவே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்குமே தேவனீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.